நீங்களும் கனிகா மேமும் எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க. சில சமயம் பொறுமை இருக்கும், சில சமயம் பொறுமை இருக்காது. அம்மா கிட்ட இருக்கிற சுவாதீனம் வேற யார்கிட்ட இருக்கும். அதுவுமே எங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். திவ்யா கிட்டேருந்து நான் நிறைய கற்றுருக்கேன். ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணுவாங்க. இன்லாஸோட பேசுறது, அம்மா அப்பாவோட பேசுறது. ஷி இஸ் அ வெரி வெல் பேலன்ஸ்ட் பர்சன். அந்த மாதிரி ஒரு ஒரு சிஸ்டர் இன் லா கிடைக்கிறது ஐ எம் ரியலி பிளஸ்ட். நிறைய பேருக்கு வெளியே தெரியவே தெரியாது. ரெண்டு பேரும் ஆமாம், தெரியாது. அவங்களுக்கே நான் இவ்வளோ சொல்கிறேன்னு தெரியாது. தங்கவேட்டைன்னு ஒரு ப்ரோக்ராம். ஒரு தடவை அந்த டிவியில் அந்த பொண்ணை பார்த்துட்டு ஜெயஸ்ரீ கூப்பிட்டு சொன்னேன், ஒரு பொண்ணை பார்த்தேன் ஜெயஸ்ரீனா, நீ பாரு அது ஷாமுக்கு மேட்ச் ஆகுமா பாரு. நடிகைன்னு கூட தெரியாது எங்களுக்கு. ரொம்ப எலிகெண்ட்டாக, ரொம்ப சிம்பிளாக அவங்க நடத்துகிற விதம். அப்போ இந்த பொண்ணு யார் இல்லை அழகா இப்படி தான் ஆக்சுவலாக வந்தது. ஸோ இந்த மாமியார், நாத்தனார், மருமகள் அப்படின்ற இந்த ரிலேஷன்ஷிப் ஒத்துமையாக இருந்தால் தான் அந்த வீட்டு பையன் நிம்மதியாக இருக்க முடியும். நம்ம ஒருத்தருக்கு பேடாக இல் மீனிங் பண்ணல அப்படிங்கிறது பாட்டம் லைன் இருக்கணும். அவங்க இதுவாக ஏதாவது நீ அப்படி சொன்னியே என்ன, ஏதாவது நான் ஏதாவது சொன்னேன்மா தப்பாக நினச்சிக்கிட்டியா அப்படின்னு கேட்பேன். அவங்க